மலேசியாவிலிருந்து கோழி முட்டைகள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படும் சாத்தியம் இருக்கிறது என்று விவசாயம் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹமட் சாபு நேற்று கூறினார். கோழி முட்டை விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் நாட்டில் கோழி முட்டை விலை பிரச்சினை தலை தூக்கி இருக்கிறது என்று அவர் சொன்னார். மலேசியாவிலிருந்து கோழி முட்டைகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும்படி அந்த நாடு கேட்டிருக்கிறது. ஆகவே கோழி முட்டைகள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படும் சாத்தியம் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவிலிருந்து கோழி முட்டைகளை அமெரிக்காவுக்கு கடத்துவதற்கு சில தரப்பினர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கும் சாத்தியம் இருப்பதை அவர் கோடிக்காட்டினார். அமெரிக்காவில் தற்போது கோழி முட்டைகள் பற்றாக்குறை பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் அவர்கள் மலேசியாவில் இருந்து கோழி முட்டைகளை தங்கள் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய முடியுமா என்று கேட்டிருப்பதாக அவர் சொன்னார். அமெரிக்காவில் கோழி முட்டைகள் உற்பத்தியில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு தட்டு கோழி முட்டை 12 அமெரிக்க டாலர் முதல் 15 அமெரிக்க டாலருக்கு விற்கப்படுகிறது. அதாவது அமெரிக்காவில் ஒரு கோழி முட்டை 4 ரிங்கிட் முதல் 5 ரிங்கிட்டிற்கு விற்கப்படுவதாக அவர் கூறினார். ஆகவே அமெரிக்காவுக்கு கோழி முட்டைகள் கடத்தப்படும் சாத்தியம் இருப்பதால் எல்லை பகுதியில் சுங்கத்துறையும் குடிநுழைவுத்துறையும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவில் கோழி முட்டை விலை மிக மிக அதிகமாக இருப்பதால் மலேசியாவிலிருந்து கோழி முட்டைகள் அங்கு கடத்தப்படும் சாத்தியம் இருப்பதை மறுக்க முடியாது என்று அவர் மேலும் கூறினார். தாப்பாவில் பேராக் மாநில விவசாயிகள் இயக்க தலைவர்களுடன் நடத்திய சந்திப்புக்கு பின் அவர் இதனை கூறினார். அமெரிக்காவில் H5N1 எனும் பறவை சளி காய்ச்சல் பரவியிருப்பதை அடுத்து அந்த நாட்டில் கோழி முட்டைகள் விநியோகத்தில் கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கடந்த ஜனவரி 24ஆம் தேதி ஊடக செய்திகள் கூறியிருந்தன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.